இனியவர்களே, அந்த தந்த்ராயோகம் அற்புதமான செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ் என்னும் தெய்வீக நிலை அடையக்கூடிய மிகப்பெரும் யோகத்தை நாம் தொடர்ந்து போதித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே. நம்மளுடைய அல்டிமேட் கோல் WHO சொல்கின்றது, அதாவது பெண் ஆர்காசம் அடைகிறது 2% பெண்கள் தான் ஆர்காசம் அடைகின்றார்கள், மற்றவர்கள் ஆர்காசம் அடைவதில்லை. பாக்கி 98% பெண்கள் ஆர்காசம் அடையவில்லை என்பதற்காக ஆர்காசம் டே அப்படின்னு ஒரு டேயை வச்சு பெண்களை பற்றி கேர் பண்ணிட்டு இருக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், ஆணுக்கு ஆர்கசம் பாயிண்ட் எங்கே, பாலியல் உறுப்புகளில் தான் ஆர்கசம் இருக்குது அப்படின்னு நான் நம்பிட்டேன். 18 சித்தர்களாகட்டும், ரிஷிகளாகட்டும், மிகப்பெரும் யோகிகளாகட்டும், ஓஷோவாகட்டும், புத்தராகட்டும், உண்மையான பரவசம் மனிதனுக்கு எங்கே இருக்கின்றது, அவனோட உடலில் எந்த பாயிண்டில் இருக்குங்கிறத கண்டுக்கிட்டாங்க. அதைத்தான் ஓஷோ அவர்கள் செக்ஸ் சூப்பர் கான்சியஸ் நண்பர்களே, நீங்கள் பரவச நிலை அடையாமல், சூப்பர் கான்சியஸ் நிலை அடையாமல் இந்த அற்புதமான ஆர்கசத்தை உணரவே முடியாது. சும்மா குழந்தை பிறக்கும் போது உடலுறவின் போது ஏற்படக்கூடிய சின்ன எறும்பு கடிச்ச மாதிரி உள்ள ஆர்கசம் தான் நம்ம வாழ்க்கையில் ஆர்கசம். பணத்தை நோக்கியும் வாழ்வியல் நோக்கி எங்கேயும் ஓடிட்டேன். நம்ம அமிர்தகாரோட நோக்கம், என்னுடைய பெரும் நோக்கம், மனிதன் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரும் அரிதறிது மானிடராய் பிறத்தல் இருக்குது. அந்த மானிடராய் பிறத்தலில் பார்த்தீங்கன்னா, மனித நண்பர்களே, நான் 12 வருஷம் போய் இமயமலையில் உட்காந்து தவம் பண்ணுங்கன்னு சொல்லலை. போய் சிரசாசனம் பண்ணு 12 வருஷம் கஷ்டமான வாசியை பிடிச்சிட்டு உட்காருன்னு சொல்லலை. கடுமையான எல்லாத்தையும் துறந்து விட்டு செல்லுங்கள். இல்லறத்தில் உச்சபட்ச பரவசத்தை, உச்சபட்ச பேரின்பத்தை, உச்சபட்ச மகிழ்ச்சி, உச்சபட்ச ஹாப்பினஸை, ஆர்ட் ஆஃப் எக்ஸ்டசி, மனிதன் எக்ஸ்டசியாக வாழ்வது, அதாவது எக்ஸ்டசினா பரவச கலை, பரவசத்தில் வாழ்வது என்பது எப்படி என்று தெரியாமல் இருக்கின்றான். எனவே இல்லறத்தில் மட்டுமே சிவனும் சக்தியும் சேர்ந்தால் மட்டுமே அந்த எக்ஸ்டசி அடைய முடியும், அந்த பரவசத்தை அடைய முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கு அமிர்தகாராவோட மிகப்பெரிய மனிதனோட உச்சபட்ச சந்தோஷத்தை, மனித உச்சபட்ச ஆனந்தத்தை, அதாவது பணத்தில் இல்லை, பொருளாதாரத்தில் இல்லை, சொத்துல இல்லை, மெட்டீரியல் இல்லை, அது தாம்பத்தியத்தில் தான் இருக்கின்றது. அந்த மகா உண்மையை மீண்டும் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் பழமையாக பாரம்பரியத்தில் எந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாவி இருந்தது முன்னாடி, அதாவது முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து மனிதன், அந்த மாதிரி எல்லாரும் மகிழ்ச்சியாக குழவி வாழ்ந்து மனிதது இருந்தது தான். அதாவது வள்ளுவ பெருந்தகையோட பெரும் மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை. அவன் அறத்துப்பால் பொருட்பாடோ நிப்பாட்டிட்டு போயிருக்கலாம். அந்த காமத்துப்பால் என்று ஒன்று சொன்னது சங்க இலக்கியங்கள் எல்லா இருக்கட்டும், சிலப்பதிகாரம் இருக்கட்டும், எல்லாமே இந்த தாம்பத்தியத்தை தான் உயர்த்தி பிடிக்கின்றது நண்பர்களே. ஆகவே இந்த தாந்திரிகத்தில் எந்த புத்தகத்திலும் இல்லாத 27 வகையான அற்புதமான தாந்திரிக் யோகத்தை, தாந்திரிக் செக்ஸுவல் பொசிஷன்ஸை, செக்ஸுவல் மூச்சை கலந்து பேரின்ப ஆர்கசத்தை அடையக்கூடிய அற்புதமான விஷயங்களை நாம் தந்திரா யோகாவில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் நண்பர்களே. ஆகவே இதை நம்ம ஜூம் வகுப்பில், நேரடி வகுப்பில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். ஆகவே நண்பர்களை தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டுங்க. இதை ரகசியமாக சீக்கிரட்டாக காலங்காலமாக அற்புதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம். இந்த நுட்பங்களை, இந்த நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டு இந்த மனிதனுடைய இந்த பிறவியின் நோக்கம் உச்சபட்ச ஆர்கசம். மனிதன் டோபமைன்னு ஒரு அற்புதமான விஷயத்தை வச்சு அதை முழுமையாக சுரக்க வைத்து அதை மனிதன் அனுபவிக்கணும் அப்படிங்கிறான். ஆனால் நம்ம அதை தொடர்றதே கிடையாது. அதாவது மிகப்பெரிய விருந்து, ரவ்வோக விருந்து, கிட்டத்தட்ட தலவாழைகளை போட்டு அதில் அவ்வளோ பெரிய விருந்தை படைத்து வச்சு மனிதன் அனுபவிக்க வைக்கணும்னு ஆண்டவன் படைச்சிருக்கான். ஆனால் அதில் வெறும் ஊறுகாய் மட்டும் சாப்பிட்டுட்டு, வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டு ஆஹா 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 அப்படின்னு சொல்லிட்டு பசியாகிட்டு குதிச்சுட்டு இருக்கணும் நண்பர்கள். இன்னும் அற்புதமான விருந்து, அற்புதமான ராஜபோக விருந்து உங்களுக்கு காத்திருக்கின்றது. அது மாதிரியான ராஜபோக விருந்து தான் நான் தாந்திரிக் யோகத்தில் கொடுக்கின்றேன். அதை உங்கள் மனைவியிடம், உங்கள் துணைவியிடம், உங்களோட பார்ட்னரோட முழுமையாக அனுபவிங்கள். வாழ்க்கையில் பேரின்பத்தை அனுபவிங்கள், பேரானந்தத்தை அனுபவிங்கள். யாருக்கெல்லாம் இது இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் அனுபவிக்கின்ற அமைப்பு இருக்கின்றதோ அவர்கள் இந்த தாந்திரிக் யோகத்தை இணைந்து இந்த யோகத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். நான் அனாட்டமி கிளாஸ் எடுக்கல நண்பர்களே. பெண் உறுப்பு இப்படி இருக்கு, ஆண் உறுப்பு அப்படி இருக்குன்னு சொல்லலை. சூப்பர் கான்சியஸ் லெவல் போடுறதுக்கு அற்புதமான தாம்பத்திய முறைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே. இதை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உச்சபட்ச ஞானத்தை பெறுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம், வாழிய பல்லான்.